கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த 27 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெலிகம கல்கிசை அகுங்கல்ல தெவினுவர கல்கிசை தொடங்கொட மன்னார் ஆம்பலாந்தோட்டை காலை கொட்டாஞ்சேனை மினுவாங்கொடை மேத்தனிய புதுக்கடை ஜாஹெல கம்பகா வெளிவேறிய மிதிகம ஆம்பலாங்கோட தெவிந்திர உள்ளிட்ட பல காவல்துறை பிரிவுகளில் இந்த துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 2 சம்பவங்கள் நீதிமன்றத்திற்குள்ளும் நீதிமன்றத்துக்கு வெளியேயும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் மக்களால் பெரிதும் பேசப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மேலும் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருந்த 2 பேரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து கனிமுள்ள சஞ்சீவ் என்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டார். நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட போதே சட்டத்தரணி போல் வேடமணிந்த நபரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் பின்னர் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி போலி தகவல் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெளிவூட்டும் வகையில் கல்வி அமைச்சின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. குறித்த போலி செய்திகள் சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளது என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அந்த செய்தி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகமோ அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களமோ அத்தகைய எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பதையும் கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் இம்முறை நடைபெற்ற கல்வி பொதுதராதர சாதனதர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்தின் பரீட்சை வினாத்தாள் பாடத்திட்டத்துக்கு அப்பால் வினாத்தாள் மாற்றப்பட்டுள்ளதுடன் வினா முறையும் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு தேர்வாக விஞ்ஞான பாடத்துக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலாக 8 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அத்துடன் ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் மதிப்பெண் அளவுகள் 10 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளன எனவும் 65 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவர்களுக்கு சிறந்த தேர்ச்சி A வழங்கப்படும் எனவும் அந்த போலி செய்தி சமூக இடங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு களுத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் உரையாற்றுகையில் இறுதி வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி மீது முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசு பல்டி அடிக்காது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் மக்கள் விடுதலை முன்னணியின் அன்று அரசியல் பல்டிகளை அடித்தனர். எனவே விமல் வீரவம்ச மக்கள் விடுதலை முன்னணியை விட்டு வெளியேறினார். அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்த ஜேவிபி உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. தற்போதைய அரசு போன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறாமல் மக்கள் சார்பான முடிவுகளையே ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் என்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசு முன்னெடுத்து வருகின்றது என்றும் ஆட்சிக்கு வந்ததும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்றும் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் போலீசாரின் தேர்தல் பிரிவு தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் நாடு தழுவிய வன்முறை நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அனைத்து சம்பவங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. எந்தவொரு மீறல்களுக்கும் எதிராக நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன. தற்போது வழக்கமான போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் நாள் நெருங்கும் போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புக்கான போலீஸ் குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம். எனவே கொழும்பில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதை மேற்பார்வையிடுவது உட்பட தேர்தல் நடவடிக்கைகளை பாதுகாக்கும் பணியை போலீசார்
போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். தேர்தல் காலத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு அளிக்கப்படும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்காக போலீசாரின் சிறப்பு படை மற்றும் முப்படை வீரர்கள் போன்ற சிறப்பு பிரிவுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து ஒன்று நேற்று முன்தினம் இரவு வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கம்பளை பொரளிமங்கட சிகின முறுக்கு சந்தியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பேருந்து வீதிக்கு அருகிலிருந்து வீட்டின் மீது மோதியுள்ளதுடன் வீடு பலத்த சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சருமத்தை வெண்மையாக்குவதாக கூறப்படும் தரமற்ற ஊசி மருந்துகளுக்காக பயன்படுத்தப்படும் பல்வகையான மூலப்பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் கொழும்பு புறக்கோட்டை 2ஆம் குறுக்குத்தெரு பகுதியில் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது சில வர்த்தக நிலையங்களிலிருந்து இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இதற்கு சுகாதார அமைச்சு ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சருமத்தை வெண்மையாக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் ஆபத்தான பல அழகு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வடமராட்சி கட்டைக்காடு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆலியவளை பகுதியிலேயே குறித்த போதைப் பொருள் நேற்று முன்தினம் இரவு கைப்பற்றப்பட்டுள்ளது. கடல் வழியாக கொண்டுவரப்பட்ட 85 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கட்டைக்காடு போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை நீதிமன்றத்திடம் பாராட்டப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை கட்டைக்காடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சொகுசு கார்கள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உளவு வண்டியை இறக்குமதி செய்வதாக தெரிவித்து சொகுசு கார்களை இறக்குமதி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கோபா குழுவின் முன் அழைக்கப்பட்ட போதே இவை வெளிவந்துள்ளன. அனுராதபுரம் உடமலுவ காவல்துறையின் பிரதி பொறுப்பதிகாரியாக பணியாற்றி வந்த தலைமையக காவல்துறை பரிசோதகர் நேற்று முன்தினம் இரவு பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் வசித்து வந்த 59 வயதான அங்குல்கம கமுகவே சரத் தர்மசிறி என்ற காவல்துறை உத்தியோகத்தரே இறந்துள்ளார். அனுராதபுரம் தலைமையக காவல்துறை வழங்கியுள்ள தகவல்களின்படி தர்மசிறி ஒரு காலத்தில் அனுராதபுரம் தலைமையக காவல்துறையிலும் பணியாற்றியுள்ளதோடு குற்றப்புலனாய்வு பிரிவின் OAC-யாகவும் கடமையாற்றியுள்ளார். கடந்த 19ஆம் தேதி மாலை வேளை முடித்து வீடு திரும்பிய போது தர்மசிறி என்பவர் தனது பயிர் செய்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்துக்கு சென்றிருந்த போது வாழை புதருக்கு அருகில் ஒரு பாம்பு அவரை கடித்ததாக கூறப்படுகிறது. பாம்பு கடித்த உடனேயே தர்மசிறி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு 4 நாட்கள் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். ஹெஸ்புவ காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட சிவில் உடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 22 வயது இளைஞர் ஒருவரே தற்போது கலுபோவில பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் பாதுகையில் உள்ள தனது வீட்டிலிருந்து பிளியந்தலையில் உள்ள தனது சகோதரின் வீட்டுக்கு வாடகை வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ஒரு நண்பரை கண்டு வண்டியிலிருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்த ஹெஸ்பேவே காவல்துறையினரின் ஜீப் ரக வாகனத்தை கண்டு அங்கிருந்து வேறொரு நபர் தப்பியோடியுள்ளார். இந்த நிலையில் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தப்பியோடியவர் யார் என்று காவல்துறையினர் கேட்டபோது தனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த இளைஞனையும் அவரது நண்பரையும் காவல்துறை அதிகாரிகள் தலையில் தள்ளி தாக்கியுள்ளனர். அந்த இடத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்கப்பட்ட இளைஞனும் அவரது நண்பரும் ஜீப்பில் சிறிது தூரம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கி மீண்டும் தாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரவளை பிரதான வீதியின் தோவா பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த வாகன விபத்தில் 4 காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை எனவும் மதுரை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
பேருந்தின் வேகத்தடை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.